Hello guys, welcome back to our channel. So the last video we did a 5-time champion. So this video is another 5-time champion, Mumbai Indians. So now let's start with their auction and trade updates. So in auction they got Quinton de Kock for 2 crores 2 I crores. think. And trade May they got Shardul Thakur and Sharfin Rutherford. And Mr. Shira, no injury updates I think for this team. Yes. They are one of the lucky teams. So, Mr. Sriram, your opening thoughts on this squad? லாஸ்ட் இயரே நம்ம பேசின மாதிரி அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான ஸ்குவாடு தான். ஸோ இப்போ ஈவன் பெட்டரா இருக்கு, இன்னும் ஒரு அப்கிரேட் மாதிரி இருக்கு. ஆடிங் ரூதர்ஃபோர்ட் அண்ட் ஷர்துல் தாக்கூர். ஸோ QDK லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ரிக்கில்டன், பட் ஐ வில் கோ வித் ரிக்கில்டன் ஃபர்ஸ்ட். லாஸ்ட் இயர் அவர் வந்து சூப்பரா பண்ணா கூட நல்ல டீசென்டான ஓப்பனிங் கொடுத்தாரு. எல்லா மேட்சும் 30-40 ரன்ஸ் கொடுத்தாரு. ஸ்ட்ரைக் ரேட்டை நல்லா தான் அடிச்சாரு. பட் ஃபார் மீ ரிக்கில்டனுக்கு பேக்கப் தான் QDK நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம ஷர்துல் தாக்கூர் நல்ல ஒரு ட்ரேடு. ரூதர்ஃபோர்டு எப்படி கொடுத்தாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ரூதர்ஃபோர்டு GTK லாஸ்ட் இயர் நல்லாவே அடிச்சாரு. ஒரு பேஸ் ரைஸ் பிளேயர் தான். மிடில் ஆர்டர்லாம் நல்லா அடிக்கவும் செய்யறேன். இந்த வேர்ல்டு கப் நல்லா ஆடி இருக்காரு. அவர் எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே இட்ஸ் குட் ஃபார் MI and also I think they have traded Markande to MI along with them. Markande, yes. Yeah, I'm not sure from where, but they also traded them. Okay, so சொல்லவே தேவையில்லை, கடப்பார எல்லா பக்கமும் பேக்கப்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஜாக்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் இன்னும் அவங்களுக்கு பெரிய பூஸ்ட். ஸோ இப்போ அவங்க வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. மேபி லைக் இங்கிலாந்து வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துட்டாங்க. நம்பர் 6-7ல இறங்கி பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணக்கூடிய எக்ஸ்போஷர் ஜாக்ஸ் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் இயர் ஜாக்ஸ் ஆடாததுக்கு மெயின் ரீசனே வந்து அவர் டாப் ஆர்டர்ல தான் இறக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனைனால. இந்த தடவை அந்த பிரச்சனையே கிடையாது. நம்பர் 6-7ல ஒரு ஈஸியா இருக்கலாம். ஸோ இப்ப அகைன் நான் கண்டினியூஷன் பிளேயிங் 11 போறேன். ரோஹித் அண்ட் ஐ அக்ரி வித் யூ. நிறைய பேர் குவிண்டன் டி காக் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா ஐ ஃபீல் ரிக்கல்டன் வந்து அந்த லாஸ்ட் இயர் ஸ்டார்ட்ஸ் கொடுத்திருந்தாரு. இந்த டீம் நம்பர் 8ல மிச்சல் சாண்டர் வராரு. ஸோ ஐ திங்க் தட் ஸ்டார்ட்ஸ் ஆர் இனஃப் இந்த டீமுக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா பத்தி அவர் சில பேர் சொல்லலாம் IPL அடிக்க மாட்டாரு. ரோஹித் சர்மா இஸ் ரோஹித் சர்மா. 3 திலக், 4 சூரியகுமார் யாதவ், 5 ஹர்திக் பாண்டியா ஆடியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன் இந்த சீசன். லாஸ்ட் இயர் வந்து அவர் போலிங்கும் யூட்டிலைஸ் பண்ணல, பேட்டிங்கும் யூட்டிலைஸ் பண்ணல, லாஸ்ட்ல இங்கே வந்துட்டு இருந்தார். ஸோ ஐ ஃபீல் யூ ஷுட் பிளே அட் நம்பர் 5 ஃபார் மும்பை இந்தியன்ஸ். 6 ரமந்தர், 7ல தான் நான் ஜாக்ஸ் வச்சுப்பேன். ரதர்ஃபோர்ட் வந்து சில பேர் சொல்லலாம். இதோட ஐ ஃபீல் ஜாக்ஸ் போலிங் வந்து லெஃப்ட் ஹேண்டர், மெயினா அவர் லெஃப்ட் ஹேண்டர் போடுவாடு. ப்ரிடாமெண்ட்லி அவர் வந்து கொஞ்சம் தலையை சுத்தி ஆஃப் ஸ்பீட் போடுறதுனால he is predominantly good to left-handers. And 8ல சாட்னர், 9ல ட்ரெண்ட் போல்ட், 10ல தீபக் சேர், 11ல பும்ரா அண்ட் 12ல சில பேர் ஃபாஸ்ட் பவுலர் ஆடலாம். ஷார்துல் தாக்கூர் ஆட வைக்கலாம். ஆனா 4th மீடியம் பேசர் ஹர்திக் பாண்டியா should bowl more overs. So I play Markande. There are 7 proper bowling options. So Mr. Sriram? சேம், எந்த சேஞ்சுமே எனக்குமே கிடையாது. ஐ வில் கோ வித் ஜாக்ஸ். அதே மாதிரி மார்க்கண்டேவை தான் ஆடுவேன். ஸோ இவங்க ஸ்பின்ல எல்லா வேரியேஷனும் வச்சிருக்காங்க. லெக் ஸ்பின்னர் வேணும்னா மார்க்கண்டே, லெஃப்ட் ஆர்ம் ஆஃப்னா சாண்டர், ரைட் ஆஃப்னா ஜாக்ஸ். பவுலிங்ல அதே மாதிரி போல்ட், தீபக் ரைட் லெஃப்ட், பும்ரா கேட்க தேவையில்ல, ஹார்திக்கும் சூப்பரா போறாரு. 7 பவுலர்ஸ் இருக்காங்க, வேற என்ன வேணும்? 7 பவுலர்ஸ் கண்டிப்பா 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க டீம் நல்லதை பத்தி பேசும்போது ஸ்ட்ரென்த். ஸோ அதே அவங்களோட போலிங் ஆப்ஷன்ஸ். அப்புறம் பேட்டிங் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வருஷம் உங்க திலக் வர்மா நம்பர் 3ல தான் ஆடி ஆகணும். ஏன்னா வேற ஸ்பாட் இல்லை. திலக் இல்ல சூர்யா நம்பர் 3 ஆடி ஆகணும். ஸோ 3-4 திலக் சூர்யா வில் பி பர்ஃபெக்ட். லாஸ்ட் இயர் திலக் நம்பர் 5 ரொம்ப லேட்டு நான் நினைச்சேன். ஏன்னா அவரு இப்ப அந்த ரோலை இந்தியாவுக்கு கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் பேட்டிங் அப்புறம் போலிங் கூட நான் இந்த டீம்ல எனக்கு ஐ திங்க் no weaknesses are there and the whole team is strength. எனக்கும் அதேதான் சேம். பட் யா, வீக்னஸ் கொஞ்சம் இருக்கு. பட் அது வீக்னஸ்ல பேசுவோம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரென்த் வந்து ஆப்வியஸா பேக்கப்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஒருவேளை போல்ட் ஆட முடியலன்னா கூட ஷர்துல் தாக்கரை பிளேஸ் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி QDK இல்லைன்னா ரிக்கில்டன் QDK, ஜாக்ஸ் இல்லைன்னா ரூதர்ஃபோர்டு. ஐ மீன் எல்லா பக்கமும் பேக்கப்ஸும் இருக்கு. ஈவன் அஸ்வினி குமார்னு ஒரு பவுலர் இருக்காரு, அவரும் அதே மாதிரி டொமஸ்டிக்ல இன்னொரு பிளேயர் எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு அந்த நேம் மறந்து போச்சு. அவருமே இருக்காரு இந்த நமந்தீரோட ரோலுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேற டேனிஷ் மலேவார்.
கரெக்ட். ஸோ அதனால எல்லாத்துக்கும் பேக்கப்ஸும் சூப்பரா இருக்கு. ஸோ எல்லாமே ஸ்ட்ரென்த் இந்த டீம்ல, பேரிங் ஃபியூ வீக்னஸ். So, Mr. Sriram, as you mentioned about weakness, you continue. ஸோ வீக்னஸ் வந்து என்னோட மெயின் கன்சர்னா பார்க்கறது தீபக் சஹர், போல்ட், அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் ப்ளஸ் ஃபிட்னஸ். தீபக் சஹர் டொமஸ்டிக் இந்த சீசன் போடல. ஓகே, ஷர்துல் தாக்கூர் இருக்காரு. பட் ஷர்துல் தாக்கூர் அவரோட ஃபார்ம் எப்படி டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு நம்ம ரீசெண்டா பாக்குறோம். ஒரு மேட்ச் நல்லா போடுவார், ஒரு மேட்ச் போட மாட்டாரு. எல்எஸ்டி சீசன்லயே நம்ம பார்த்தோம். ஒரு நல்லா பிரைட்டா ஃபர்ஸ்ட் கப்பல் ஆஃப் மேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் அப்புறம் ஸ்ட்ரிங் ஆஃப் லோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் ட்ராப் ஃப்ரம் டீம். ஓகேவா, அது ஒரு பிரச்சனை. எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் தான் என்னோட பிரச்சனையை நான் அவங்க டீம்ல பாக்குறது. லைக் பும்ரா இருக்காரு, பட் போல்ட் அது தீபக் சார் அவங்களோட இம்பாக்ட் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. ஏன்னா அஸ்வினி குமார் லாஸ்ட் சீசன் டெத்ல எல்லாம் செம்மையா அடி வாங்கினாரு, சமத்தே அடி வாங்கினாரு சில மேட்சஸ்லாம். ஸோ அதுதான் அவங்களோட எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற வீக்னஸ் வந்து இது மட்டும்தான். ஸோ நீங்க மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. தீபக் சேர், ட்ரெண்ட் போல்ட் ஒரு ஃபார்ம் ரொம்ப டிப் ஆயிட்டு வருது. அவர் எப்ப நியூசிலாந்துக்கு வந்து அந்த ஆர்டர் நிப்பாட்டினாரோ அப்பையில இருந்து அவரோட பவுலிங் வந்து டிப் ஆயிட்டு வருதுன்னு நான் சொல்லுவேன். அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் எப்போதும் நல்லா போடுவார். ஆனா டெத் ஓவர்ஸ்ல நிறைய அடி வாங்கிறாரு. தீபக் சேர் பவர் பிளேல அடி வாங்குறாரு என்ன கேட்டா. சோ அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு வீக்னஸ் தான் சொல்லுவேன். ஆனா அவங்க ப்ரிடாமினன்ட்லி பவர் பிளேயர் தான் யூஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் they use only Hardik and Bumrah. ஏன்னா அவங்களுக்கு 3 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் they don't need to use Bolt and Deepak Chair after the power play. Predominantly like 4-5 overs போட தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 1-2 overs அந்த மாதிரி கொடுத்தா போதும். அப்புறம் ஒரு த்ரெட் இருக்கு இந்த டீமுக்கு, என்னன்னா ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சி மும்பை இந்தியன்ஸ். அதுவும் அவருக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஹேவிங் ரோஹித் சர்மா இப்போ விட்டுருவோம், சூரியகுமார் யாதவ் இன் ஹிஸ் டீம். So, Mr. Sriram, your thoughts on Hardik Pandya, the captain for Mumbai Indians? அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி you continue. இல்ல டெஃபினட்டா அது ஒரு பெரிய செட்பேக் தான். லாஸ்ட் இயர் ஆன் பேப்பர் பெஸ்ட் டீம் எம்ஐ, டவுட்டே கிடையாது. அந்த டீமை வச்சுட்டு அவங்க எப்படி பஞ்சாப்ட தோக்குறாங்க, நாட் ஓன்லி இன் பிளே ஆஃப், இந்த லீக் மேட்ச்லயுமே தோக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 4-5 மேட்சஸ் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் லாசஸ். அதே மாதிரி ஹர்திக் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப டூ கேஷுவலா எடுத்துக்கிறாரான்னு எனக்கு தோணுது. மேபி அந்த ஒரு வின்னிங் கல்ச்சரோ அந்த வின்னிங் ஸ்பிரிட் வந்து லைக் ரோஹித் வச்சிருந்த மாதிரி அந்த இது இல்லையன்றது எனக்கு ஒரு இதுவா தோணுது ஹார்திக் கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுட்டு இந்த டைம் அவங்க வந்து கப் அடிக்கல இல்ல ஃபைனல்ஸ் போகலன்னா எனக்கு தெரிஞ்சு இதோட ஒரு பெஸ்ட் டீம் கிடைக்கவே கிடைக்காது. ரோஹித் கிட்ட இருந்திருந்தானா ஆல்ரெடி 2 கப் வாங்கி கொடுத்திருப்பாரு அவரு. கண்டிப்பா. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, ரோஹித் சர்மா வந்து 22 to 24 சைக்கிள்ல வந்து ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் டீம் இருந்தது. அதுலயே ஒரு தடவை பிளே ஆஃப் போனாங்க 2023ல. அதுலயே பிளே ஆஃப் போனாங்க. நம்ம டேனியல் சாம்ஸ், ஜெயதேவ் உனாத்கன் அந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ், பும்ரா வேற கிடையாது இந்த சீசன்ல நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆகாஷ் அந்த மாதிரி ஒரு பவுலிங் வச்சுட்டு கரெக்ட் எல்எஸ்டியை வின் பண்ணி பிளே ஆஃப் போனாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு அவர் போக முடியறப்ப இந்த மாதிரி ஒரு பவுலிங் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் வச்சுட்டு போலனா, ஐ மீன் ஃபைனல்ஸ் போலனா இவங்களுக்கு வந்து இவங்களோட டீமுக்கு வந்து அவங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலன்னு அர்த்தம். நாட் ஓன்லி பிளே ஆஃப், இந்த டீம் வந்து ஃபைனல் போகணும். ஹார்திக் பாண்டியா இன்க்ளூஷனுக்கு அப்புறம் ஹார்திக் பாண்டியா கேப்டன் போட்டதே ஐ ஃபீல் இட்ஸ் ராங். ஆனா இப்ப டூ லேட் டு டிஸ்கஸ் அபவுட் ரோஹித் சர்மா மாதிரி கேப்டன் நீங்க எப்படி எனக்கு கேப்டன்சில இருந்து எடுப்பீங்கன்னு தெரியாது. அதுவும் அது அவரோட டிசிஷன் கிடையாது. ஆனா அது அவரோட டிசிஷன் கிடையாது. அது தோனி ஆக்சுவலி he stepped down as captain. He want to groom other players. So now let's move on to their qualification chances. Mr. Sriram, do you think these two weaknesses might affect them? No, not at all. நாம போன இதுலயே சொல்லிட்டோம் அவங்க ஃபைனல்ஸ் போலாம் தான் ஆச்சரியம். So definitely top 4. So definitely top 4 நான் சொல்லுவேன். ஆனா I think this campaign won't be like too easy for them. Struggle பண்ணி தான் 3 and 4ல தான் நான் முடிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரெண்டு வீக்னஸ் can be like exploited. ஏன்னா எல்லா டீமுக்கும் வீக்னஸ் இருக்கு, எல்லா டீமுக்கும் வீக்னஸ் இருக்கு. நம்ம ஈவன் நம்ம ஆர்சிபி பேசணும்னா அதுல ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு. டிசி நம்ம நல்ல இது பண்ணிடணும், அதுலயும் வீக்னஸ் இருக்கு. முகேஷ் குமார் ஒழுங்கா போடலன்னா என்ன பண்றது? அந்த ஒரு சில டீமுக்கு வந்து டெத் பவுலிங்ல வீக்னஸ் இருக்கு, சில பவுலிங் டீமுக்கு பவர் பிளேல வீக்னஸ் இருக்கு. ஸோ வீக்னஸ் இல்லாத டீமே கிடையாது, பட் ஸ்ட்ரென்த் மோர் தென் வீக்னஸ். அதனால நான் இது கண்டிப்பா நான் டாப் 4 இல்ல டாப் 3 கூட சொல்லுவேன் நான். I agree to top 4, but I feel ஒரு
டாமினேட் பண்ணுவாங்களான்னு கேட்டா அந்த 2020 சீசன் மாதிரி டாமினேட் பண்ணுவாங்கன்னு கேட்டா ஐ டோன்ட் நோன்னு சொல்லுவேன். இல்ல அதை டாமினேட் பண்றதுக்கு இன்னொரு ரீசன் இருந்தது. 2020ல மத்த டீமோட இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஆனா இந்த டைம் வந்து எல்லாமே ஈக்குவலாவோ இல்ல ஒரு இது இல்லாம இருக்காங்க. ரொம்ப வீக்னஸா இருக்கிற மாதிரிலாம் இல்ல. ஒன் சைடடா இல்ல. சோ அதனாலதான் அவங்க இது பண்ண முடிஞ்சது. ஒரு குட் 7-8 டீம்ஸ் இருக்கு இந்த சீசன்ல. கரெக்ட். ஆனா அதே 2020யோட டீம் தான் 21ல ஆனாங்க. ஆனா அவங்க கப் அடிக்க முடியல. சோ ஐபிஎல் என்ன வேணாலும் நடக்கலாம். சோ யுவர் டோட்டல் ரேட்டிங்ஸ் ஃபார் திஸ் டீம் மிஸ்டர் ஸ்ரீராம்? எனக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து 9/10 கொடுப்பேன் நான். பிகாஸ் ஆஃப் நாட் ஆக்ஷன், அந்த ஸ்குவாட் எந்த மாதிரி அசம்பிள் பண்ணிருக்காங்கன்றதுக்காக. ஒரு பிளேயர்னால இந்த டீம் கொலாப்ஸ் ஆகாது. ஈவன் 3 பிளேயர் போனா கூட இந்த டீம் கொலாப்ஸ் ஆகாது. So I also agree to a 9/10. So now let's discuss about their backups. So பேட்டிங்ல வந்து இப்ப ஷர்ஃபன் ருதர்ஃபோர்ட் பேக்கப்ல இருக்காரு. அப்புறம் குவிண்டன் டிகாக் இருக்காரு. ராபின் மின்ஸ் அவர் வந்து ஐபிஎல்ல லாஸ்ட் இயர் ஒரு மேட்ச் ஆனாரு, ஒன்றும் பெருசா பண்ண முடியல. ஆனா இஸ் வெரி குட் டேலண்ட். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்து கார்பின் பாஷ் இருக்காரு. அண்ட் ஷார்துல் தாக்கூர் கூட பேக்கப் தான் இப்ப. அப்புறம் போலிங்ல வந்து அல்லா கசன்ஃபர்ட். I think he won't get a match also to play this season. So இல்ல சான்ஸ் Ashwin, கொடுக்கலாம். மேபி இப்போ ஸ்பின் ஓகே, இத பேச மறந்துட்டோம். மேபி அல்லா கசப்கர் வேணும்னா அவர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எடுக்காமலே வச்சுக்கலாம். ஒருவேளை இவரை வந்து சாண்டர் தேவையில்லை, 2 ஸ்பின்னர் ஜாக்ஸ் மார்க்கெண்டே மட்டும் போட்டா போதும், ஒரு 4-5 ஓவர் ஸ்பின் இருந்தா போதும்னா கார்பின் போஷ் கொண்டு வரலாம் ஈஸியா. தீபக் சாருக்கு ஒரு ஆட் டே இருக்குன்னா கார்பின் போஷ் அழகா ஃபில் பண்ணிட்டு போலாம். நல்ல ஹிட்டர் கூட லோவர் ஆர்டர்ல நம்ம சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பாக்குறோம். ஸோ அதனால காம்பினேஷன் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த டீம். காம்பினேஷன் பிரச்சனை கிடையாது. பட் ஐ ஃபீல் அல்லா கசன்ஃபர்க்கு வந்து சான்ஸ் கிடையாது இந்த 11ல. கிடையாதுதான், கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அதுவும் பட் ஆனா வாங்கடே மாதிரி பிட்ச்ல வந்துட்டு தேவையே கிடையாது. ஏன்னா வாங்கடே மாதிரி பிட்ச்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் இஸ் பெட்டர் டு ஹேவ் பெட்டர் தென் இன்னொரு வந்து வாங்கடே வந்து ஐ வில் கம்பேர் வித் ஆஸ்திரேலியன் பிச்சஸ் வேர் மோர் தேன் ஸ்பின் லென்த் தான் இம்பார்ட்டன்ட். கரெக்ட். பட் ஆனா மிச்சல் சாண்டர் இஸ் ஆல் ரவுண்ட் bowler, எனி கண்டிஷன் கிரேட் bowler, லெஜெண்ட். அதுவும் இல்லாம மிச்சல் சாண்டரோட எனக்கு நான் பாக்குற லாஸ்ட் ஒரு 1 இயரா அவரோட பேட்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சூப்பர்பா முன்னாடி ஒரு பேட்டிங் வரவே வராது, படவே படாது, இப்போ நல்லாவே அடிக்கிறாரு. So we have come to end of this video. Hope you liked it. We have discussed all about MI, including their captaincy problems and etc. and their management problem. So bye.